நண்பர்களே, வேலை தேடி வெளிநாட்டிற்கு சென்ற ராகேஷ் 2 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிற்கு திரும்புகிறான். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் விமானத்தின் ஜன்னல் வழியாக கீழே பார்க்கும்போது அவன் மனம் விமானத்தை விட வேகமாக சுனிதாவை நோக்கி ஓடியது. அவன் கையில் இருக்கும் பைகளில் சுனிதாவிற்காக கொண்டு வந்த பட்டுப்புடவைகள், நகைகள், வாசனைப் பொருட்கள் எல்லாமே அவளுக்காக காத்திருக்கின்றன. இந்த முறை அவளை தனியாக விட்டுச் செல்லும் எண்ணமே இல்லை. வெளிநாட்டில் ஒரு சிறிய வீடு வாங்கி அதன் ஆவணங்களை தன் பைகளில் பத்திரமாக வைத்திருக்கிறான். இனி சுனிதா தன்னுடனே இருக்க வேண்டும், அவளை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற பெரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வருகிறான். விமானம் பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ராகேஷின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. வெளியே வந்து டாக்ஸி பிடித்து வீட்டு முகவரியை சொன்னபோது அவன் உதடுகளில் தெரியாமலே ஒரு சிறிய புன்னகை மின்னியது. பயணத்தின் போது பெங்களூரின் மாறிய காட்சிகளை அவன் கண்கள் ரசித்தாலும் அவன் மனம் வீட்டில் இருக்கும் சுனிதாவின் உருவத்தையே தியானித்துக் கொண்டிருந்தது. 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு டாக்ஸி அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு நின்றது. ஓட்டுநருக்கு பணம் கொடுத்துவிட்டு தன் உடைமைகளை இறக்கி உள்ளே நடந்தான். லிப்டில் ஏறி 3வது மாடியில் உள்ள தங்கள் பிளாட்டிற்கு வந்தான். கதவு முன்பு நின்று காலிங் பெல் அழுத்தினான். 1 நொடி, 2 நொடிகள், நிமிடங்கள் கடந்தும் கதவு திறக்கப்படவில்லை. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை சுனிதா குளியலறையில் இருக்கலாம், இல்லையெனில் பாட்டு கேட்டுக்கொண்டு சமையல் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் பெல் அழுத்தினான். இந்த முறையும் எந்த பதிலும் வரவில்லை. அவனுக்கு இப்போது கவலை தொடங்கியது. உடனே தன் மொபைலை எடுத்து சுனிதாவுக்கு கால் செய்தான். ரிங் சென்றது, ஆனால் யாரும் எடுக்கவில்லை. அவன் மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றின. ஒருவேளை ஷாப்பிங் சென்றிருக்கலாம், இல்லை கோவிலுக்கு போயிருக்கலாம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். கையில் இருந்த மற்றொரு சாவியை பயன்படுத்தி கதவை திறந்து உள்ளே சென்றான். வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. வீட்டில் உள்ள பொருட்கள் கலைந்து கிடந்தன. மேசையில் இருந்த பூந்தொட்டியில் உள்ள செடி காய்ந்து போயிருந்தது. சமையலறையில் உள்ள பாத்திரங்களில் சிலந்தி வலைகள் படிந்திருந்தன. இவையெல்லாம் பார்த்து ஒரு கணம் ராகேஷுக்கு தலை சுற்றியது. இது யாருமற்ற வீடு போல இருக்கிறதே என்று நினைத்தான். ஒருவேளை சுனிதா ஊருக்கு சென்றிருக்கலாம், ஆனால் என்னிடம் சொல்லாமல் அவள் செல்லக்கூடியவள் அல்லவே என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். சோஃபாவில் அமர்ந்து அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தான். நேரம் செல்லச் செல்ல மாலை ஆனது, இரவு ஆனது. இரவு 8 மணியை தாண்டியும் சுனிதாவின் தடயமே இல்லை. அவள் மொபைலுக்கு கால் செய்தும் யாரும் எடுக்கவில்லை. இப்போது ராகேஷுக்கு உண்மையிலேயே பயம் தொடங்கியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியாக பக்கத்து வீட்டு கதவை தட்டினான். ஒரு முதிய தம்பதியர் வெளியே வந்து ராகேஷை பார்த்தனர். அவர்களிடம் சுனிதாவை பற்றி கேட்டபோது அந்த பெண்மணி, நாங்கள் சுனிதாவை பார்த்து ஏறக்குறைய 1 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த வீடு எப்போதும் பூட்டியே இருக்கிறது. யாரோ காலி செய்து சென்று விட்டார்கள் என்று நினைத்தோம் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் ராகேஷின் தலையில் பெரிய கல் விழுந்தது போல இருந்தது. 1 ஆண்டாக சுனிதாவை யாரும் பார்க்கவில்லையா? எங்கேயாவது சென்றிருப்பாளா என்று அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போல ஆனது. உடனே அவன் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று இன்ஸ்பெக்டர் முன்பு நடந்தவற்றை விவரித்தான். என் மனைவியை 1 ஆண்டாக காணவில்லை, ஆனால் தினமும் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தோம். அவள் எந்த பிரச்சனையையும் சொல்லவில்லை, எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். நேற்று இரவு கூட அவளுடன் பேசினேன் என்று ராகேஷ் கூறினான். இதை கேட்ட காவலர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முறை உங்கள் மனைவிக்கு கால் செய்யுங்கள் என்று அவர்கள் கூறினர். ராகேஷ் கால் செய்தான், ஆனால் யாரும் எடுக்கவில்லை. இப்போது வீடியோ கால் செய்யுங்கள் என்று காவலர்கள் கூறினர். ராகேஷ் வீடியோ கால் செய்த போது சுனிதா காலை எடுத்து பேச ஆரம்பித்தாள். ஆவலுடன் ராகேஷ், சுனிதா, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். நான் பிளாட்டில் தான் இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவள் பதிலளித்தாள். நான் பிளாட்டுக்கு வந்து விட்டேன், நீ இல்ல, எங்கே போன என்று கேட்டவுடன் கால் துண்டிக்கப்பட்டது. மீண்டும் கால் செய்த போது மொபைல் ஆஃப் என்று வந்தது. இது ஒரு தீவிரமான விஷயம் என்று உணர்ந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் உடனே செயலில் இறங்கினார். ராகேஷை அழைத்துக்கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து வீட்டை முழுவதும் ஆய்வு செய்தார். ஆனால் அங்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை.
பிறகு பிரகாஷின் கவனம் குடியிருப்பின் சிசிடிவி கேமராக்கள் மீது திரும்பியது. அவர் பாதுகாவலரிடம் 1 ஆண்டு முன்பு முதல் இப்போது வரை உள்ள சிசிடிவி காட்சிகளை காட்டுமாறு கேட்டார். பல மணி நேரம் காட்சிகளை ஆய்வு செய்த பிறகு காவலர்களுக்கு ஒரு அதிர்ச்சியளிக்கும் காட்சி தென்பட்டது. ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு முன்பு ஒரு இளைஞன் ஒவ்வொரு இரவும் சுனிதாவின் வீட்டிற்கு வந்து காலையில் வெளியே சென்று கொண்டிருந்தான். 1 மாதத்திற்கு பிறகு ஒரு இரவு அந்த இளைஞன் வீட்டிற்கு வந்தான். ஆனால் வெளியே செல்லும்போது அவன் கையில் ஒரு பெரிய லக்கேஜ் பை இருந்தது. அதை இழுக்கும்போது அவன் மிகவும் சிரமப்பட்ட காட்சி கேமராவில் பதிவாகியிருந்தது. அதற்கு பிறகு சுனிதா அந்த வீட்டில் மீண்டும் தென்படவில்லை. இதை கவனித்த பிரகாஷுக்கு சந்தேகம் வலுப்பெற்றது. அந்த லக்கேஜ் பையில் என்ன இருந்தது? சுனிதா எங்கு சென்றாள்? இந்த இளைஞன் யார்? இதை கண்டுபிடிப்பது இப்போது அவர்கள் முன் இருந்த பெரிய சவாலாக இருந்தது. காவலர்கள் சிசிடிவி காட்சியில் உள்ள அந்த இளைஞனின் புகைப்படத்தை எடுத்து தங்கள் துறையின் அனைத்து பிரிவுகளுக்கும் அனுப்பி அவனை பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தனர். சில மணி நேரங்களில் அந்த இளைஞனை பற்றிய தகவல் கிடைத்தது. அவன் பெயர் விக்ரம், ஒரு குற்றவாளி. அவன் மீது பல வழக்குகள் பதிவாகியிருந்தன. அவன் காவலர்களுக்கு மிகவும் தேடப்படும் குற்றவாளி என்று தெரிந்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் பிரகாஷ் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து விக்ரமின் தடயத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். விக்ரமின் மொபைல் எண்ணை ட்ரேஸ் செய்த போது அவன் அடிக்கடி தன் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டிருப்பது தெரிந்தது. பல நாட்கள் துரத்திய பிறகு காவலர்கள் இறுதியாக பெங்களூரு சிவாஜி நகரில் உள்ள ஒரு ஆடம்பர ரிசார்ட்டில் விக்ரமை பிடித்தனர். உடனே அவனை சுற்றி வளைத்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை ஆரம்பித்தனர். விக்ரம் முதலில் இதற்கு தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வாதிட்டான். ஆனால் பிரகாஷ் சிசிடிவி காட்சிகளை அவன் முன் வைத்தபோது அவனால் உண்மையை மறைக்க முடியவில்லை. விக்ரம் கூறிய உண்மையை கேட்டு அங்கிருந்த காவலர்களே ஒரு கணம் மயங்கி நின்றனர். அவன் வார்த்தைகளில் எந்த வருத்தமும் இல்லை. மாறாக ஒரு கொடூரமான திருப்தி தெரிந்தது. நண்பர்களே, ராகேஷ் வெளிநாடு சென்ற பிறகு சுனிதாவின் கண்களில் கண்ணீரை விட எதிர்கால கனவுகளின் பிரகாசமே அதிகமாக இருந்தது. அவர்களுடையது காதல் திருமணம். கல்லூரி நாட்களில் தொடங்கிய அவர்களின் காதல் வீட்டில் எதிர்ப்பு இருந்த போதும் வெற்றி பெற்று நின்றது. முதல் சில மாதங்கள் ராகேஷ் வெளிநாட்டில் தன் வேலைக்கு பழகிக் கொண்டிருந்தான். சுனிதா இங்கு வீட்டை நன்றாக பராமரித்து வந்தாள். தினமும் வீடியோ கால்கள், போன் கால்கள் மணிக்கணக்கில் நடந்தன. அவன் தன் வேலை பற்றி, அங்கு உள்ள மக்களை பற்றி சொன்னாள். சுனிதா இங்கு தன் அன்றாட வாழ்க்கையையும் நலன்களையும் பகிர்ந்து கொண்டாள். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல வீட்டின் சுவர்கள் அவளுக்கு சிறையைப் போல தோன்றின. இரவு ஆனவுடன் தனிமையின் மேகம் அவளை சூழ்ந்து கொண்டது. பண்டிகைகள் வந்தபோது அந்த தனிமை மேலும் அதிகரித்தது. தீபாவளிக்கு எல்லோர் வீட்டிலும் விளக்குகள் ஒளிர்ந்தால் அவள் மனம் இருளில் மூழ்கியது. ராகேஷுக்கு விடுமுறை கிடைப்பதில்லை. அவன் போனில் மட்டுமே பண்டிகை வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியிருந்தது. குடியிருப்பில் உள்ள மற்ற பெண்கள் தங்கள் கணவர்களுடன் சினிமாவிற்கு, பயணங்களுக்கு செல்வதை பார்க்கும்போது சுனிதாவின் இதயத்தில் சொல்ல முடியாத வலி உருவானது. ராகேஷ் தனக்காகவே கஷ்டப்படுகிறான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இதயத்தை சமாதானப்படுத்துவது கடினமாக இருந்தது. வீடியோ காலில் புன்னகையுடன் கணவனுடன் பேசிய பிறகு கால் முடிந்தவுடன் தலையணையில் முகம் புதைத்து இரவு முழுவதும் அவள் அழுத நாட்கள் அதிகமாக இருந்தன. இந்த நேரத்தில்தான் சமூக ஊடகத்தில் விக்ரமின் அறிமுகம் அவளுக்கு கிடைத்தது. முதலில் அவன் அனுப்பிய நண்பர் கோரிக்கையை அவள் ஏற்கவில்லை. ஆனால் அவள் பதிவுகளுக்கு போடும் புகழாரமான கருத்துக்கள், அவளை புகழும் விதம் படிப்படியாக அவளின் கவனத்தை ஈர்த்தது. ஒருமுறை சுனிதா தனிமையை பற்றி ஒரு பதிவு இட்ட போது, நல்ல மனதினர்தான் தனிமையால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று விக்ரம் மெசேஜ் அனுப்பினான். அந்த ஒரு வார்த்தை சுனிதாவின் மனதை தொட்டது. அவள் அவனுடன் பேச ஆரம்பித்தாள். ராகேஷ் தன் வேலை அழுத்தத்தில் சிறிய விஷயங்களை கேட்க மறந்து விடுவான். ஆனால் விக்ரம், நீ சாப்பிட்டாயா? இன்று ஏன் துக்கமாக இருக்கிறாய்? உன் புன்னகை மிகவும் அழகாக இருக்கிறது என்று அவளின் இதயத்திற்கு மருந்தாக இருக்கும் வார்த்தைகளை பேசுவான். ராகேஷின் காதல் கடல் போன்ற ஆழமானதாக இருந்தாலும் விக்ரமின் கவனம் நதியின் ஓட்டம் போல வேகமாக வந்து அவளை ஈர்த்தது.
அவர்களின் ஆன்லைன் நட்பு சந்திப்பு நிலைக்கு வந்தது. முதலில் சுனிதா தயங்கினாள். இது தவறு என்று அவள் மனம் எச்சரித்தது. ஆனால் நாம் நல்ல நண்பர்கள், ஒரு காஃபி குடித்தால் என்ன தவறு என்று விக்ரம் அவளை சம்மதிக்க வைத்தான். முதல் சந்திப்பில் விக்ரம் மிகவும் மேன்மையாக நடந்து கொண்டான். சுனிதாவின் வார்த்தைகளை மணிக்கணக்காக கேட்டு புகழ்ந்தான். அன்று முதல் அவர்களின் சந்திப்புகள் அதிகரித்தன. அவளின் தனிமையின் ஒவ்வொரு கணமும் விக்ரம் ஆக்கிரமித்தான். இந்த ஆக்கிரமிப்புடன் ஒவ்வொரு இரவும் அவன் அவள் வீட்டிற்கு வந்து காலையில் வெளியே சென்றான். இது தவறு என்று தெரிந்திருந்தும், தன் கணவனை ஏமாற்றுவதாக உணர்ந்திருந்தும் விக்ரமின் காதலில் விழுந்து சுனிதா எல்லைகளை மீறினாள். படிப்படியாக ராகேஷுடனான பேச்சு குறைந்தது. வேலை இருக்கிறது, உடல் நலம் சரியில்லை என்று பொய்க் காரணங்கள் சொல்ல ஆரம்பித்தாள். நாட்கள் செல்லச் செல்ல விக்ரம் தன் கஷ்டங்களைச் சொல்லி அவளிடமிருந்து பணம் பெற ஆரம்பித்தான். சுனிதா அவனை மிகவும் நம்பினாள். தன் வங்கி கணக்கின் முழு கட்டுப்பாட்டையும் அவனிடம் கொடுத்தாள். ராகேஷ் ஒவ்வொரு மாதமும் பெரிய தொகையை அனுப்பிக் கொண்டிருந்தான் என்பது விக்ரமுக்கு தெரிந்தது. அவனின் பார்வை அந்த பணத்தின் மீது திரும்பியது. அவளின் முழு நம்பிக்கையை பெற்ற விக்ரம் அவளின் வங்கி கணக்கு விவரங்களையும் ஏடிஎம் பின் எண்ணையும் தெரிந்து கொண்டான். இப்போது சுனிதா அவனுக்கு ஒரு தடையாக தோன்றினாள். அவளை கொன்றால் அந்த பணம் முழுவதும் தனக்கு கிடைக்கும் என்று தீய எண்ணம் செய்தான். ஒரு இரவு சுனிதா தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் அவளின் கழுத்தை அழுத்தி மூச்சை நிறுத்தினான். அவளின் உடலை என்ன செய்வது என்று யோசித்து வீட்டில் இருந்த ஒரு பெரிய லக்கேஜ் பையில் அவளின் உடலை அடைத்தான். யாருமில்லாத நேரத்தில் அந்த பையுடன் தன் காரில் நகரத்திலிருந்து தொலைவில் உள்ள ஒரு தனிமையான காட்டிற்கு சென்றான். அங்கு பெட்ரோலை ஊற்றி அவளின் உடலை முழுவதுமாக எரித்து விட்டான். எந்த ஆதாரமும் மிச்சமாகாமல் இருக்க அங்கிருந்த சாம்பலை ஒரு பையில் அடைத்து ஓடும் ஆற்றில் எறிந்தான். அவனின் கொடூரம் அங்கு நிற்கவில்லை. ராகேஷுக்கு எந்த சந்தேகமும் வராமல் இருக்க ஒரு புதிய திட்டம் தீட்டினான். சுனிதாவின் மொபைல் போனை தன்னிடம் வைத்திருந்தான். அதில் அவளின் வீடியோக்கள், புகைப்படங்கள் இருந்தன. அவற்றை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுனிதாவின் டிஜிட்டல் அவதாரத்தை உருவாக்கினான். அது சுனிதாவைப் போலவே தோன்றியது. அவளின் குரலையும் பிரதிபலிக்க கூடியதாக இருந்தது. ராகேஷ் வீடியோ கால் செய்யும் போதெல்லாம் விக்ரம் அந்த டிஜிட்டல் அவதாரம் மூலம் சுனிதா பேசுவது போல செய்தான். ராகேஷ் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் அந்த அவதாரம் மூலம் பதிலளித்தான். இதனால் ராகேஷுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. ராகேஷ் அனுப்பிய லட்சக்கணக்கான பணத்தை விக்ரம் வீணாக்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தான். விலையுயர்ந்த கார்களில் பயணித்து 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி பணத்தை தண்ணீர் போல செலவு செய்தான். விக்ரம் இவற்றை காவலர்கள் முன் கூறும்போது ராகேஷின் நிலை விவரிக்க முடியாததாக இருந்தது. தான் நேசித்த மனைவி இனி இல்லை என்ற உண்மையை அவனால் ஏற்க முடியவில்லை. தான் பேசியது தன் மனைவியுடன் அல்ல, ஒரு கொலையாள் உருவாக்கிய தொழில்நுட்ப பொம்மையுடன் என்று தெரிந்தபோது அவன் இதயம் உடைந்தது. தன் சம்பாதனையே தன் மனைவியின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது என்று அவன் கதறினான். அவனை சமாதானப்படுத்த யாராலும் முடியவில்லை. பின்னர் காவலர்கள் விக்ரமுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் சேகரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். விசாரணையின் போது விக்ரமின் கொடூர செயல் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. தன் தவறுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் நின்றவனை பார்த்து நீதிபதிகள் இத்தகையவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று கருதினர். பண ஆசைக்காக ஒரு அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்து தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி ஏமாற்றிய அவனின் செயலை ஒரு அரிய வழக்காக கருதினர். இறுதியாக நீதிமன்றம் விக்ரமை குற்றவாளியாக அறிவித்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பால் ராகேஷுக்கு இழந்த அன்பு மனைவி திரும்பி வரவில்லை. அவனின் வாழ்க்கை முற்றிலும் நாசமடைந்தது. காதல், நம்பிக்கை, தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கை எல்லாமே அவனுக்கு பொய்யாகிப் போனது. நண்பர்களே, கணவனின் காதலும் அவன் அனுப்பிய பணமும் இருந்தபோதிலும் வெறும் அவன் தொலைவில் இருந்ததால் தற்காலிக இன்பத்திற்காக தவறான பாதையில் சென்ற சுனிதாவின் உயிரே அதற்கு விலையாக அமைந்தது. ஒரு அந்நியனின் மீது வைத்த குருட்டு நம்பிக்கையே அவளுக்கு மரண பாசமாக அமைந்தது. இது சுனிதாவின் கதை மட்டுமல்ல. உறவுகளின் புனிதத்தை மறந்து அந்நியர்களின் வசீகரமான வார்த்தைகளால் ஏமாற்றப்பட்டால் ஏற்படும் பயங்கரமான துயரத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகும். நம்பிக்கையும் பொறுமையும் உறவின் அடித்தளங்கள்.
அந்த அடித்தளம் தகர்ந்தால் முழு வாழ்க்கையும் சரிந்து விழும் என்பதற்கு சுனிதாவின் முடிவே சாட்சியாகும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள மணி ஐகானை ஆக்டிவேட் செய்யுங்கள்.